Hello everyone, welcome back to my channel. Easy English with Surya Johnson. நம்ம இப்போ பார்த்துட்டு வர basic English grammar seriesல நம்ம அடுத்ததா பார்க்க போறது articles. Articles மொத்தம் 3 இருக்கு. A, an and the. இந்த ஆர்டிகல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது தான் ஆர்டிகல்ஸ். ஸோ எப்போவுமே நவுன் நம்ம பார்த்துருக்கோம். நேம், பிளேஸ், அனிமல், திங்ஸ் இந்த மாதிரியானதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுலாம் ஆர்டிகல்ஸ். இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணலாம் சொல்லி எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ ஏ வந்து அர்ன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அ புக், அ கார். ஸோ இந்த ஏ அதை எப்போ யூஸ் பண்ணுவோம்னா கான்சனன்ட் வேர்ட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்க்கும் வவல்னா என்னன்னு கற்றுக்கலாம். வவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா AEIOU. ஸோ எப்போல்லாம் வவல் சவுண்ட்ஸ் வருதோ AEIOUன்னு யூஸ் பண்ணுற ஸ்டார்ட் ஆகிற அந்த சவுண்ட் வர எந்த நவுன்லாம் வருதோ அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம ஏ யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதில் ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ ஏ வந்துட்டு இந்த 5 வவல் சவுண்ட் வர இல்லாத மற்ற எல்லா லெட்டர்ஸும் ஆல்பபெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் கான்சனன்ஸ். ஸோ அந்த கான்சனன்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம். ஏ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க, அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. This is a car இல்ல, this is a car, a book, a teacher. ஸோ இந்த மாதிரி வர நவுன் கான்சனன்ட்ல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் நவுன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஏ யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வவல்ஸ் AEIOU. ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ல எதெல்லாம் வேர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ, எதெல்லாம் நவுன்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். an apple, an egg, an umbrella. ஸோ இதெல்லாம் வவல் சவுண்ட் வர லெட்டர்ஸ். ஸோ எப்போ யூஸ் பண்ணுவோம்? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை அதை பற்றி பேசும்போது தான் யூஸ் பண்ணுவோம். த சன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கு இல்லையா, த சன். த புக் ஆன் த டேபிள் இஸ் மைன். இப்போ நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எல்லா புக்கும் சொல்லலை. தேர் இஸ் அ புக் ஆன் த டேபிள் சொல்லும் போது நான் ஏதோ ஒரு புக் பற்றி சொல்கிறேன். பட் அது என்னோட புக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இல்லை உன்னோட புக் இல்லை அவரோட புக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது அந்த இடத்துலேருந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு பதில் நான் யூஸ் பண்ணுவோம். த புக் ஆன் த டேபிள் இஸ் மைன். ஐ பாட் அ பென். I bought a pen. நான் ஒரு பெனா வாங்கினேன். She ate an orange. She ate an orange. The moon looks beautiful tonight. The moon looks beautiful tonight. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு மூன் தான் இருக்குது. ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது the moon looks beautiful tonight. He is a doctor. She is an engineer. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷன் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கிராமர் ரிலேட்டடான இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Easy English with Surya Johnson.